மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை நாட்களும் விசேஷமானவை தான். அதிலும் பெருமாளுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். அத்தகைய வைகுண்ட ஏகாதசியில் நம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு செயல் நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் 30/12/2025 அன்று காலை 4 மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடக்கும். இந்த நேரத்தில் அனைத்து பெருமாள் கோவிலும் இந்த வைபவத்தை விமர்சையாக பூஜை வழிபாடு செய்வார்கள். இந்த சொர்க்கவாசல் திறப்பு பூஜையில் கலந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் வீட்டில் ஒரு சிறிய பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜையானது பெருமாளின் பரிபூரண அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத் தருவதாக இருக்கும். ஆகையால் தவறாமல் அனைவரும் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். இதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை 3 மணிக்கு எழுந்து குளித்து முடித்து விட வேண்டும். அதன் பிறகு வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள் போட்டுவிட வேண்டும். இவையெல்லாம் விடியற்காலை 4 மணிக்குள்ளாக நாம் செய்துவிட வேண்டும். LIC முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்தில் நிலைவாசலில் 2 நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 2 நெய் தீபங்களும் கிழக்கு நோக்கி எரியும்படி வைக்க வேண்டும். இதை ஏற்றிய பிறகு நேராக பூஜை அறையில் வைத்து 3 நெய் விளக்கு கிழக்கு முகமாக வைத்து ஏற்றிவிட வேண்டும். இந்த தீபம் நெய் விளக்காக ஏற்பது சிறப்பு. இத்தனை நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றிவிட்டு மற்ற 4 விளக்குகளை நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம். அதன் பிறகு வீட்டில் சாம்பிராணி தூபம் போட வேண்டும். இது மிகவும் அவசியம். அந்த நேரத்தில் வீட்டில் சுப்ரபாதம் ஒலிக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பூஜை அறையில் கற்பூர தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யும் இந்த பூஜையானது பெருமாளை நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வர வைக்கக்கூடியதாக அமையும். பலருக்கும் இந்த பூஜை செய்யும் போது வீட்டில் மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். என்ன செய்வது என்ற சந்தேகம் எழலாம். பூஜை செய்பவர்கள் விரதம் இருப்பவர்கள் எழுந்து இதை செய்தால் போதும். மற்றவர்கள் இந்த நேரத்தில் உறங்கினாலும் தவறு கிடையாது. ஆகையால் மனதார நம்பிக்கையுடன் இறைவனை வழிபட்டு அவருடைய பரிபூரண அருள் ஆசையை பெறுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.